ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸ். எனக்கு பாலிட்டிக்ஸில் அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. பட் எனக்கு தோன்ற ஒரே ஒரு டவுட், இது எல்லாருக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு எப்போவுமே தோன்ற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இங்கே நாம் எல்லாருமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த சிஸ்டம் என்னென்னா, மேலே இருக்கிறவன் மேலேயே இருக்கிறான், அதுக்கு கீழே இருக்கிறவன் அதுக்கு கீழே இருக்கிறான், அதுக்கு கீழே இருக்கிறவன் அதுக்கு கீழே இருக்கிறான், அதுக்கும் கீழே இருக்கிறவன் அதுக்கும் கீழே இருக்கிறான். இவங்களை உயர்த்தத்துக்கு நம்ம இந்த சிஸ்டம் என்ன பண்ணிச்சின்னு பார்த்தா எனக்கு தெரியல. பெருசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவங்களும் சரி, இந்த சிஸ்டம் உருவான விதமும் சரி, இதுக்கு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் கரெக்டாக ப்ரோஆக்டிவாக இந்தந்த விஷயங்களை பண்ணி எல்லாரையுமே ஈக்குவல் ஆக்கணும். ஆப்வியஸாக எல்லாரையும் ஈக்குவல் ஆக்கிட்டால் அந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். எனக்கு இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி தோணிகிட்டு இருக்கா? இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே தான் நம்ம வாழணுமா, இல்லை இந்த சிஸ்டத்தை உடைச்சி ஒரு பெரிய தலைவர் யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா? இந்த டவுட்டு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு நினைவுனா, நான் கரெக்டாக அந்த ஏஜ் வந்த வரைக்கும் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. மக்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். மக்கள் இந்த சென்ஸ், எங்கள் அப்பா என்ன சிஸ்டமில் வாழ்ந்தார், அவங்க அப்பா என்ன சிஸ்டமில் வாழ்ந்தார், அவரோட அப்பா, இந்த சிஸ்டம் கேட்டகரைஸ்டாக மாறி இருக்கும். இந்த சென்ஸ் சேஞ்சஸ் உருவாயிருக்கும். பட் சிஸ்டம் அப்படியே ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே தான் வருது. நான் சொன்ன அந்த கேட்டகரைஸ்டு பீப்புள் அங்கேயே தான் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற பீப்புள் இங்கே இருக்கிறாங்க, அதுக்கும் கீழே இருக்கிற பீப்புள் அங்கே இருக்கிறாங்க, அதுக்கும் கீழே இருக்கிற பீப்புள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது மாற்றத்தை உருவாக்க முடியுமா முடியாதா, இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்ஸ்.